சிவபெருமானை கும்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பூஸ்ட் பாங்காக தான் இருக்கும். கடைசி கட்டம்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை காட்டும் போது சிலுத்து போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த படம் பேர் ஓடலா. இந்த படம் 2025 வந்த படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓடலான்ற ஒரு கிராமத்தில் புதுசாக கல்யாணம் பண்ணுற பெண்கள் எல்லாத்தையும் கெடுக்கிறது, ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். கடைசியாக அவன் பொண்டாட்டினாலேயே தலை வெட்டப்பட்டு செத்து போவான். செத்து போகிறவன அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவனை சும்மா புதைக்கக்கூடாது, இவன் பிரேதத்துக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா புதைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாந்திய மாதிரி செஞ்சு அவனை புதைப்பாங்க. புதைக்கும் போதே அந்த ஆத்மா துடிக்கும், டேய் நான் இருக்கும் போது தப்பு செஞ்சுட்டேன், செத்து போன பிறகு நான் மோட்சம் அடையணும், நான் நிம்மதியாக போகணும், என்னை மன்னிச்சிருங்கடா, ஒழுங்கா புதைங்கடான்னு சொல்லும். ஆனால் இருந்தாலும் அந்த பிரேதத்துக்கு வந்து சாந்திய மாதிரி செஞ்சு புதைச்சிருவாங்க. அதோட அந்த ஆத்மா ஒரு முடிவு எடுக்கும், என்னை இப்படி பண்ணியடா புதைக்கிறீங்க, நான் வெளியே வந்து உங்களை என்ன பண்ணுறேன் பாருடான்னு ஒரு சபதம் எடுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆத்மா வெளியே வந்து இந்த கிராமத்தை பாடாப்படுத்தி எடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் தமனா அவங்க ஒரு சிவன் அடியாரா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஊர் மக்கள் உதவி கேட்டு அவங்க வந்து இந்த ஆத்மாவை எப்படி அடக்கினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இதான் கதை. இதுல மெயினா வந்து காட்டுறது நம்ம சிவபெருமான் தான். அதனால இந்த படம் வந்து பேய் படம் கலந்த சாமி படம். இந்த படம் ஒரு தெலுங்கு படம், தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. இந்த படத்துக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 10 நான் கொடுப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா படம் முழுவதும் சிவபெருமானை காட்டுறாங்க, அதுக்காகவே 10க்கு 10 கொடுக்கலாம். இந்த படம் இன்னும் நீங்க பார்க்கலன்னா படத்தை பாருங்க, அருமையான ஒரு படம். நான் உங்களுக்கு கிரேசி.